சேலம் மாநகர் வழியாக செல்லும் திருமணிமுத்தாற்றில் சாய கழிவுகள் நேரடியாக திறந்துவிடப்படுவதால் ஆற்றில் தண்ணீர் நுரை பொங்கி செல்கிறது. இதனால் விளைநிலங்கள் மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? முழு விவரம். வணக்கம். சேலத்தின் ஒரு முக்கிய நீர் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய திருமணிமுத்தாற்றில் இந்த சாய கழிவுகள் வெளியேற்றப்படுவதால் அந்த திருமணிமுத்தாறு முழுவதுமாக மாசடைந்து நுரை பொங்கி செல்கிறது. குறிப்பாக இந்த திருமணிமுத்தாறானது சேலம் மாவட்டம் ஏற்காடு அடிவாரம் குப்பனூர் பகுதியில் உருவாகி சேலம் மாநகர் வழியாக மீண்டும் அது காவிரியில் கிடைக்கிறது. நாமக்கல் கரூர் வழியாக கடந்து இது அந்த பகுதி விவசாயிகளுக்கு மிகுந்த நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்த நிலையில் தற்போது சேலம் மாநகர் பகுதியில் இயங்கி வரும் சட்டவிரோதமாக செயல்படும் சாய பட்டறை, அதே போன்று அனுமதியோடு செயல்படும் சாய பட்டறை கூட அதன் கழிவு நீரை அப்படியே சுத்திகரிக்க செய்யாமல் அப்படியே திருமணிமுத்தாறின் கிளை ஓடை வழியாக விட்டு திருமணிமுத்தாறில் கலப்பதால் தற்போது நுரை பொங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் அந்த பகுதியில் விவசாய நிலத்தடி நீரும் விவசாய நிலத்திற்கும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கிறது. இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு அந்த பகுதி விவசாயிகள் புகார் அளித்தாலும் இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த திருமணிமுத்தாற்றில் தேர்ந்தெடுக்கும் சாய கழிவுகள் திறந்து விடுவதை தடுக்க வேண்டும் என்பதே ஒரு கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.